வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றத்தில் முதல்வர் விஜயா இன்னைக்கு தன்னுடைய முதல் உரையை பேசினாரு. குட்டி ஸ்டோரிலாம் சொல்லியிருந்தாரு. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க ஒரு முதல் ஸ்பீச்சை? நிச்சயமாக அது சொல்லுவாங்க இல்லைங்களா, கன்னி பேச்சு அப்படின்வாங்க. சட்டசபையில் இது எப்படின்னா, விஜய் ஒரு நடிகராக பொதுவாக சொல்லுவாங்க, எத்தனை பக்க டைலாக்காக இருந்தாலும் அதை மனப்பாடம் பண்ணி சிங்கிள் டேக்கில் அடிக்கிற ஆர்டிஸ்ட்டு நானே பல ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். அது ஒரு பெரிய கேமராவுக்கு வெளியே நின்றுக்கும் போது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, டைரக்ட்லாம் கூட அப்படியே ஏதோ ஒன்று திங்க் பண்ணுற மாதிரி பலர் கொடையை பிடிச்சினா அவர் பாட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, இல்லை வேறு எதாவது இது பண்ணியிருப்பாரு. டக்குன்னு அந்த கேமராக்குள்ளே வந்த உடனே மடமடன்னு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, ஆக்ஷன் மூமெண்ட்டோட அந்த ஃபுல் டைலாக்கையும் சொல்லி முடிச்சுட்டு சிங்கிள் டேக்கில் ஓகே வாங்கிடுவாப்புல. இது ஒரு பெரிய திறமை. ஆனால் என்னதான் சினிமாவுக்கு உள்ள வெளியே கேமரா முன்னாடி பேசியிருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு சட்டப்பேரவை, எவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் இருந்த ஒரு இடம் அந்த இடத்துல ரொம்ப இயல்பாக உட்காந்துக்கிட்டு தன்னுடைய முதல் உரையை மிக சிறப்பான ஒரு உரையாக, யாரையும் மனதை புண்படுத்தாத வகையில் அந்த உரையை இது பண்ணியிருக்காரு. அத்தனை கோடி இளைஞர்களும் அதை லைவ்ல பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொன்ன மாதிரி குட்டி ஸ்டோரி, அவருடைய அந்த பலமே அதுதான். ஒரு திரைப்பட விழாவிற்கு அவருடைய குட்டி ஸ்டோரி சொல்லி அது மீடியாக்களில் ஒரு ப்ரொமோஷனாக கூட அது நிறைய முறை மாறி இருக்குது. அப்படி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி இன்னைக்கு அந்த சட்டப்பேரவையில் அவர் நிகழ்த்திய அந்த உரை நாளை செய்தித்தாள்களிலும் இன்று மீடியாக்களிலும் ஒரு முக்கிய செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. சார், அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க நிறைய இளைஞர்கள் இதை பார்த்தாங்க அப்படின்னீங்க. ஆனால் வரலாற்றில் இந்த அளவுக்கு சட்டமன்றம் நடக்கக்கூடிய விஷயங்களை பொதுமக்களும் சரி இளைஞர்களும் சரி இவ்வளோ ஆர்வமாக பார்த்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, விஜய் என்ன பேசுறாரு, மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, உண்மையாகவே தம்பி, நீங்கள் பொதுவாகவே அரசியல் ஆர்வம் பசங்களுக்கு கிடையாது. நான் சொல்கிறது, விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்வம் இருக்குன்னா ஓட்டு போடுறது கூட வரமாட்டாங்க. அதுவும் இன்றைய காலகட்டங்களில் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ரீல்ஸ்லேயும் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் தவம் கிடக்கிறாங்க. ஃபேஸ்புக் கூட ஓல்டாகி போச்சு, இன்ஸ்டாவில் கிடக்கிறாம அவனை ஓட்டு நீ போட்டு போங்க, வேலை இருக்குது பாருங்க அப்படின்னு. ஆனால் விஜய் என்ற அந்த ஒற்றை மனிதர் வந்த பிறகு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டான். அரசியல் ஆர்வம் வந்துடுச்சு. டெபேட் ஷோவை பார்க்குறாங்க. அரசியல் பற்றி அவன் ஆய்வு பண்ணுறான். அவ்வளோ வாக்கு அளிக்கிறதுக்கு 7 மணிக்கெல்லாம் போய் கியூவில் நின்னாங்க. இது இந்திய அளவில் பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். தன்னுடைய ஆதர்ச நாயகன், ஆதர்ச தலைவன் ஒயிட் ஷர்ட்டு ப்ரௌன் கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி இதுவானாரோ அதே ட்ரெஸ் கோடில் போய் அவன் வாக்களித்த பிறகுதான் 7 மணிலிருந்து அந்த 9 மணி வரை அந்த வாக்கு சதவீதம் 30% என்று தேர்தல் ஆணையம் அஃபிஷியலாக அறிவிச்சது. இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு. அதுக்கு மிக முக்கிய காரணம் இளைஞர்களுடைய வாக்கு, இளைஞர்களுடைய ஆர்வம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும், குளிர்கால கூட்டத்தொடர், வெய்யக்கால கூட்டத்தொடர், அப்புறமா பட்ஜெட்டு, நிறைய அதெல்லாம் ஒரு விஷயத்துக்கான விவாத கூட்டமாக நடக்கும். பெருசாக யாரும் யங்ஸ்டர்ஸ் சுத்தமாக பார்க்க மாட்டாங்க. அவனானா அடுத்த படம் என்ன ரிலீஸ் ஆகுது ஏது அப்படின்னு. ஆனால் விஜய் வந்த பிறகு அந்த கூட்டத்தோட டிஆர்பி ரேட்டிங்லாம் எங்கேயோ எகிரிக்கிட்டு இருக்கு. சேனல்களுக்கு பெரிய கொண்டாட்டம் அவங்களுக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் சிஎம் விஜய் தான் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட நான் முதல்வர் சபாநாயகர்லாம் ஒரே காலேஜில் படித்தாங்க, நாங்கள் தான் சீனியரு அப்படின்ற மாதிரிலாம், டிஎம்கே தான் சீனியர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விஜய் பார்த்து சிரிச்சிருந்தேன். இந்த ஆரோக்கியமான அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எப்பவுமே கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வெறப்பாக இருக்கணும். அவர் எதிர்கட்சி, அவர் எதிரி கட்சி, அவரை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் சொன்னதுக்கு விதண்டவாதம் பண்ணோம், அவர் சொன்னதுக்கு எதிர்கருத்து சொன்னோம். அப்படிலாம் தாண்டி வாங்க பேசுவோம் ஆரோக்கியமாக. ஸோ அவர் சொல்கிறார், ஜேடிசி பிரபாகர் சபாநாயகர், அவரும் ஒரே காலேஜ் தான், முதல்வரும் நானும் எல்லாரும் ஒரே காலேஜ் தான் படித்தவங்க, ஆனால் நாங்கள் தான் சீனியர் அப்படின்னு லயலா கல்லூரியில் தான் சொல்கிறார். அவர் எங்கள் கட்சி தான் 67 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு பேசுறது அது ஒரு ஆரோக்கியமான. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்களாம் கூட தெரியாது, பழைய சட்டப்பேரவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. அதை தாண்டியான இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது அது இன்னைக்கு மீடியா, சோஷியல் மீடியா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்.
இதை அப்படியே தொடர வேண்டும் என்பது பலருடைய கருத்து வந்து. அதே மாதிரி சார் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை வந்து பொதுமக்களால் உற்று கவனிக்கப்படுது. நேற்று கூட வந்து அவருடைய நிர்வாகிகளோட பிறநாள் கொண்டாட்டம் வந்து நடந்த வீடியோவில் வைரல் ஆச்சு. அதில் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு தாவேகா சார், இந்த மாதிரி பிறநாள் கொண்டாட்டங்கள்லாம் ஈடுபடக்கூடாது, மக்களை பாதிக்கிறவர்கள் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உடனுக்குடனே ஒரு தவறை சொன்னால் அதை வந்து திருத்திக்கிறாங்க. இந்த ஒரு மனப்பான்மை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், 110% வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கடந்த ஆட்சியும் அதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலும் அது மாதிரி இந்த கட்சிக்காரர்கள் மற்றவர்கள் பண்ண அந்த அட்ராசிட்டி அமக்கலம் அதெல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு ஒரு வெறுப்பாச்சு வந்து. இப்போ ஜெயிச்ச உடனே கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்காவில் வந்து அவர் பிறந்த நாளை வந்து ஒரு வாள் வச்சு வெட்டினார். அப்புறம் தஞ்சாவூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அவர் பழைய வீடியோ அப்படின்னாங்க வந்து குடிச்சுவிட்டு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோலாம் வந்தது. ஆனால் இதை செய்யக்கூடாது நீங்கள், ஏன்னா இதை செய்தவர்கள் மீது வெறுப்பின் காரணமாகத்தான் உங்களை இன்றைக்கு அரியணையில் உட்கார வைத்திருக்கிறார்கள் மக்கள். அந்த தவறை நீங்கள் பண்ணிட்டே கூடாது. எல்லாரும் வந்து சாமானியர்கள். இன்னைக்கு சட்டசபைக்கு வந்திருக்கிறவர்கள் பெரும்பான்மையான, அதாவது தாவேக்காவில் வந்து இளைஞர்கள் சாமானியமானவர்கள், ஆட்டோ ஓட்டுநர், தினசரி வேலை பார்க்குறவங்க, சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க, இதெல்லாம் யார் வந்து ஒரே ஒரு ஒற்றை நபர் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை நபர் முகத்திற்காக தான். உங்கள் முகத்தெல்லாம் பற்றி யாரும் மக்கள் ஓட்டு போடல, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்களாம் அங்கே கிடையாது. அங்கே உங்கள் தொகுதியில் வந்து உண்மையிலேயே சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். நீங்களாம் சும்மா டம்மி தான். அதை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நீங்கள் பணியாற்றணும். கிடைச்ச வாக்கெல்லாம் அதான். அதனால் உடனுக்குடன் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அருமையான ஒரு விஷயம் வந்து. எங்கெல்லாம், ஏன்னா தவறு செய்யாத மனிதனே கிடையாது வந்து. எங்கேயாவது தவறு எங்கேயாவது நடக்கும். அதே சமயத்தில் அது தலைமை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க பாருங்க, அதுதான் ஒரு சிறந்த விஷயம். இது தொடர்ச்சியாக காலப்போக்கில் இருக்க வேண்டும். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் தவறு செய்யக்கூடாது என்பது பொதுமக்களுடைய ஒரு வேண்டுகோள். சட்டமன்றம் முடிந்த பிறகு எல்லா தலைவர்களும் போய் பார்க்காரு. நேற்று வந்து திரு மு.க. ஸ்டாலின், திரு அன்புமணி ராமதாஸ், சீமான் அவர்கள்லாம் பார்த்தார். அது குறிப்பாக சீமான் அவர்களை பார்த்தது வந்து தாவேகா தொண்டர்களை ஏற்றுக்கல. அவரையும் போய் பார்க்குறீங்க, அவர் உங்களை செத்துருவீங்கன்ற அளவுக்கு உங்களை வந்து திட்டினாரு, அப்படி ஏன் போய் பார்க்குறீங்கன்ற ஒரு வெறுப்பு வந்து தொண்டர்கள்ட்டே இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சார்? எனக்கே உண்மையிலேயே அதில் பெரிய உடன்பாடு இல்லைங்க. என்ன காரணம்னா, நாமளே கண்கூட பார்த்தோம். நம்ம யூடியூப் சேனல் இருக்கிறோம், பேசுகிறோம், பார்த்தா அந்த அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து கண்ணாமுன்னா, அது ஃபேக் ஐடியா இருக்கலாம், உண்மையாக அவங்களா கூட இருக்கலாம் வந்து. இதுக்கு நான் வந்து யாரையும் பேர் சொல்லி கூட வந்து திட்டினது கிடையாது. கண்ணாமுன்னான்னு வந்து அப்புறமா வந்து அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே வந்து நீ சொன்ன மாதிரி விஜயை வந்து இப்போ வந்து சிஎம் விஜய் அப்போது வந்து விஜயை வந்து ஒருமையிலையும் கெட்ட வார்த்தையிலையும் என்னென்னோ சாபம்லாம் கொடுத்தாங்க வந்து, அப்படிலாம் கொடுத்தாங்க. ஏன் இவரே வந்து டிவிக்கிற அப்படின்னு சொன்னது, தற்குறின்ற வார்த்தையை கொண்டு வந்து அவங்க தான் இது பண்ணது. விசில்னு ஒரு சின்னம், அதை வந்து மடக்கு ஊதி அப்படின்னு அதை வந்து கேவலமாக சொல்லி இது பண்ணது. கேட்டால் தமிழ் தானேன்னு வந்து, ஏன் வேற சொல்லே இல்லையா? விசிலுக்கு வேற தமிழில் சொல்லே இல்லையா? என் விசில் தான் சொல்லிட்டு போங்களேன், என்ன வந்து அதை தூய தமிழ்லாம் சொல்கிறோமான்னா, இப்படிலாம் விமர்சனம் பண்ணி இப்படிலாம் கீழ்த்தரமாக திட்டி. ஏன்னா முதல்வர் ஸ்டாலினோ அந்த சமயத்தில், ஏன்னா அன்றைய முதல்வர் ஸ்டாலினோ அல்லது வந்து துணை முதல்வர் உதயநிதியோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ யாரும் அப்படிலாம் விமர்சனம் பண்ணி திட்டவே இல்லைங்க வந்து. அவங்கவுங்க அரசியலாக பார்த்தாங்க, விஜயா பார்த்தாங்க. இவர் தான் வந்து இப்படி வந்து இறங்கி பாருங்களேன். விஜயலட்சுமி கூட வீடியோ போட்டிருக்காங்க, என்னன்னா விஜயண்ணா உங்களை இப்படி திட்டினாரா அவரை, அவங்க வீட்டுக்கு என்ன போனேன் அப்படின்னு. அது விஜயலட்சுமியோட குரல் மட்டும் கிடையாது வந்து, தாவேக்காவில் இருக்கிற தொண்டர்களுடைய குரல், விஜய் அவர்களுடைய ரசிகர்களுடைய குரலாக கூட அது இருக்கிறது வந்து. ரைட், ஓகே, ஒரு சமயம் வெறுப்பேற்றத்துக்கு போனாரான்னு தெரியல வந்து, போயிருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி சார் அடுத்தடுத்து அவருடைய நிகழ்வுகள், அவருடைய அதிரடிகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிறதா மக்கள் பேச. குறிப்பாக மதுக்கடைகளை மூறத்தா இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றுறதா இருக்கட்டும், ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பெண்களுடைய சிறப்பு படையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து முழு வீச்சில் சும்மா சொன்னோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் செயலில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாற்றத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் சார். இந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே வெறும் இது வாக்குறுதிகள் மட்டும் கிடையாது வந்து. அதனால சொன்னார் வந்து விஜய், நான் சொல்கிறதையும் செய்வேன், செய்யாதையும் சொல்லாதையும் செய்வேன் அப்படின்னு வந்து. அப்படி வந்து சொல்லாதையும் செய்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு, ஒரு நல்ல தலைவருக்கு, ஒரு நல்ல முதல்வருக்கான ஒரு விஷயம். மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு தலைவர் தான் இந்த மாநிலத்துக்கு, ஒரு நாட்டிற்கான ஒரு தலைவராக இருக்க முடியும் வந்து. அதில் குறிப்பாக வந்தவுடனே முதல் கையை எடுத்தால் பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சார ஒழிப்பு, குறிப்பாக வந்து 200 யூனிட் மின்சாரம், அது கூட நீங்கள் வேறு விதமாக சேர்த்துங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா போதை அப்படின்னு. 711 மதுக்கடைகளை மூடுவேன் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய அது வந்து. ஏன்னா யார் வந்தாலும் சரிங்க வந்து டாஸ்மார்க்கில் மட்டும் கை வைக்க மாட்டாங்க,
ஏன்னா அதுதான் வந்து அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய கஜானா. அது வந்து என்ன சொல்லுவாங்க, வந்து பணம் காய்க்கிற மரம் அது. அதில் போய் எப்படிங்க கையை வைப்பாங்க அப்படின்னும் பொழுது 711 கடைகள் சாதாரண விஷயம் கிடையாது. அதனுடைய வருமானம் என்ன ஆச்சு பாருங்க. வந்து மூடுறோம் அப்படின்பொழுது அங்கே தான் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அதே போல் திருச்சியில் ஒரு காவல் அதிகாரி வந்து 300 ரவுடிகளை வச்சு 1 to 1 பேசிகிட்டு இருக்காரு. வந்து தொலைச்சிடுவேன் யார், நீங்கள் என்னென்ன குற்றம் பண்ணியிருக்கீங்க லிஸ்ட்டை விட்டு கையை தூக்க வைக்கிறாரு. இது மக்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாகும். நான் நிஜத்தில் படத்தில் மட்டும் ஹீரோ கிடையாதுன்னு வந்து, நான் நிஜத்திலும் ஹீரோ, நான் படத்தில் மட்டும் வந்து அதிரடி மன்னன் கிடையாது, வந்து நிஜத்திலும் அதிரடி முதல்வர் அப்படின்ட்டு வந்து விஜய் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இனி நிரூபிப்பார் என்று நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து பேசலாம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.